டாஸ்மாக் மதுபான கொள்முதல் மற்றும் டெண்டர் முறைகேடு வழக்கில் செந்தில் பாலாஜியின் முன்ஜாமீன் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்த முழு விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் சுப்பிரமணியன். சுப்பிரமணியன், வணக்கம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. இது குறித்த முழு விவரங்களை பதிவு செய்யுங்க. டாஸ்மாக் முறைகேட்டில் ஈடுபட்டதாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்ட 7 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். அதன் அடிப்படையில் நேற்று 45 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனை மேற்கொண்டார்கள். சோதனைக்கு பிறகு ஆவணங்கள், டிஜிட்டல் ஆவணங்கள் உள்ளிட்ட முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அந்த மனு மீதான விசாரணை இன்று வந்தது. அதில் முதல் தகவல் அறிக்கையில் செந்தில் பாலாஜிக்கு எதிராக குறிப்பிட்டு எந்த குற்றச்சாட்டும் இல்லை, பொதுவாக குற்றச்சாட்டுகள் கூறப்பட்டுள்ளதாக செந்தில் பாலாஜி தரப்பில் வாதிடப்பட்டது. டாஸ்மாக் அதிகாரிகள் செய்த குற்றத்துக்கு செந்தில் பாலாஜிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று செந்தில் பாலாஜி தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது. இதற்கு எதிராக காவல்துறை தரப்பில் இருந்து முக்கிய வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. அதில் குறிப்பாக 100 கோடி வரை முறைகேடுகள் நடந்திருக்க வாய்ப்புள்ளது என்பதால் விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டியுள்ளது. புலன் விசாரணை ஆரம்ப நிலையில் உள்ளதால் முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என்று காவல்துறை தரப்பில் வாதிடப்பட்டது. முறைகேடு நடந்துள்ளதற்கும் அரசுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதற்கும் ஆதாரங்கள் உள்ளதாக உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அதிகார துஷ்பிரயோகம் செய்துள்ளனர் என்பதற்கு முகாந்திரம் உள்ளதாக உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. காவலில் வைத்து விசாரிக்க அவசியம் உள்ளது என்றும் தெரிவித்திருக்கிறது. இதன் அடிப்படையில் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.